friends, welcome to Steffi உலகம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். Acrylic paint pouring. இது வந்து இருக்குறதுலயே ரொம்ப ஈஸியான ஒரு பெயிண்டிங் இது. தொழில் தெரிஞ்சவன் ஆர்டிஸ்ட், தொழில் தெரியாதவன் மாடர்ன் ஆர்டிஸ்ட். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மாடர்ன் ஆர்ட் தான் பண்ண போறோம். சரி. There you go, Ma. These are mine. These are yours. இதெல்லாம் தம்பிக்கா? Yeah, these are dummies. Brown. அப்புறம் என்னதுடா? ஆமா ஆமா. பிரவுன் ஷேட் மட்டும் தான் அதுல இருக்கு. அலான்ட்ராக்கு பிங்க், ரெட், பர்பிள் அழகான கலர்ஸ்லாம் வச்சிருக்கா. அவளுக்கு தேவையில்லாத கலர்ஸை கொஞ்சம் எனக்கு தள்ளி இருக்கா. Bro, be grateful. Be grateful. சரி, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கிச்சன் கவுண்டரை காப்பாற்றணும். ஒரு ட்ராஷ் பேக் வச்சுருக்கேன். பந்தியில் இலை விரிக்கிறதுக்கு முன்னாடி ஷீட்டு போடுறேன். இதை விரிச்சிக்கணும். நம்ம எல்லாம் பெயிண்ட் பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். Purple, red. ரொம்ப முக்கியமானது இந்த ஒயிட். நடுவில் ஒயிட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். It's not true. White? Oh, Ma, this was supposed to be yours. ஹே, எனக்கு தெரியும். வைடிங்க. போ, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம்டா. நமக்கு வந்து போர் பண்ணும்போது இந்த பெயிண்ட்டை வந்து டேரெக்டாக நம்ம அப்படியே போர் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. அதனால வந்து நம்ம இந்த போரிங் மீடியம், இது வந்து அந்த ஃப்ளோரட்ரால் அப்படின்னு சொல்கிறது, இதுலேயே நிறைய இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து அதை பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போர் பண்ண போகிறோம். அதுதான் நமக்கு இன்னைக்கு வேலை. இப்படி ஷேக் பண்ணுவோமா? வேணும். இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணியாச்சு. ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது இதில் வந்து 2 பார்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெயிண்ட்டுக்கு வந்து ஒரு பார்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கண்ணாலே அளந்துட வேண்டியது தான். சும்மா குத்து மதிப்பாக போடுவோம். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுது. சரி, அங்கே வச்சுருவோம். ஓகே. This one has the least, this one has the middle, this one has the most. மிக்ஸ் பண்ண கலர் வருது பார்த்தியா? Ma, should we add this like அடுத்த கலர் போட்டுட்டா? அந்த குச்சி அங்கே வச்சிரு. நீ மிக்ஸ் பண்ணுற. மிக்ஸ் பண்ணிட்டியா? pushing me. கொஞ்சம் தள்ளி நில்லுடா. Bro, he's pushing me. Mama, see? You go. சரி, உனக்கு என்ன கலர் வேணும்? Green. கிரீனா? What color will go next? கிரீன் எங்கே இருக்கு உனக்கு தெரியுமா? இதா. I was thinking a teal. உனக்கு கலர்லாம் தெரியுமா? இந்த கிரீன் இந்த மாதிரி நமக்கு வந்து தேவையான கலர்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மிக்ஸ்டாக கலர்ஸு. அடுத்த வாரம் வர எனக்கு பர்த்டே வருது. பதிவு பண்ணிக்கிறேன். யாராவது கிஃப்ட் வாங்கலைன்னா வாங்கிக்கோங்க. என்னடா கிஃப்ட் வாங்கிட்டேன் அம்மாக்கு? I have to ask Doc. Pour right in here. Then you pour this. Then you pour this. Then you pour this. Then you pour this. That's why it's good to have contest. You don't pour it on the page. You pour it in a cup. சரிடா, பண்ணுறேன். Okay, now you do. நீ பண்ணு. நீ பண்ணு. சரி, ஃபஸ்ட் நான் பண்ணிட்டாப்போ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேரெக்டாக போர் பண்ணாமல் ஒரு கிண்ணத்தில் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம போட்டு அப்படி ஷேக் பண்ண போகிறோம். டேரெக்டாக போட்டால் நல்லா. அப்படி பார்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் ஒயிட். She's pouring white. Just swirl it. என்னைய மாடர்ன் ஆர்ட்லேருந்து நீ தூக்கிடுவாங்க. It looks really pretty. தேங்க்ஸ் அலான்ட்ரா. No, serious. Look at the red with all of the pink and yellow. No, if I had something like these colors, I would totally lose. Yours is really good. நோட் புக்குக்கு கவர் அட்டை போட்ட மாதிரி. இங்கே பாருங்க, அப்படியே அந்த மூவார பேட்டர்ன் நல்லா இருக்குல்ல? ஆமான்னு சொல்லுங்கங்க. அது அந்த மாதிரி கலை கண் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நல்லா இருக்குதானே? அப்படி நம்மளே மனசு தேத்திக்க வேண்டியதுதான். பார்த்தியாடா, அந்த ஒயிட் தானே அந்த ஸ்ட்ரீக்ஸ் தெரியுது பார்த்தியா? ஓகே, இது இன்னைக்கு காய வைக்க போகிறேன். What do you think of my mixture? இதுதான் கடையிலலாம் விற்கிறான். இது மாதிரி 3 படத்தை வச்சுட்டு $10 $20 கேட்பான்.
நம்ம அதோட அதிகமாக செலவு பண்ணிடுறோம். சரி நான் இதை காய வச்சிடுறேன். சரி ஓகே இரு ஒரு நிமிஷம் இருந்துக்கடா. Very unusual take. It looks like a two tadpole. டூ tadpole. Fourth tadpole. ஏங்க இந்த ஸ்பின்னிங் வீல் இல்லாமல் இதை பண்ண முடியாது. அது எதுக்கு தேவையில்லாம இந்த வேலை உங்களுக்கு? And I win. That has to pay me. என் ஃப்ரண்ட்டை விட பேக் உண்மையிலே அழகா இருக்குங்க. ஓ Cosmos, Fury of the Cosmos. அப்படியே பிக் பேங் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். How do you think it looks, Ma? டேடி தான்டா பெர்ஃபெக்ட் மாடர்ன் ஆர்டிஸ்ட். நீங்களா 2D ல பண்ணீங்க, 3D ல இருக்கு. ஆமா இது அப்ரிஷியேட் பண்றதுக்கு நீங்க 4D வேர்ல்ட்ல இருக்கணும். சரி சரி அந்த அளவுக்கு திறமை எங்களுக்கு இல்ல. இதுதான் டேடியோட பீஸ் ஆஃப் காஸ்மோஸ். ஏதோ காஸ்மோஸ்க்கு மீனிங் தெரியாததுனால Galaxy. Galaxy. Fury of the Cosmos. இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஃபியூரியஸா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அப்படி தெரியலையே. ஹோம் பெயிண்டிங்ல கேரக்டர் இல்ல. இருக்கு கேரக்டர் இப்போ எடுத்துட்டு வரேன். இது இது வந்து 1 2 3 கனெக்ட் தி டாட்ஸ் னு சொல்லிட்டு பண்ற பெயிண்டிங். இது வந்து Van Gogh, Starry Night. எனக்கு தெரியாம நிறைய சொல்றேன். இது வந்து ஏதாவது புக்குக்கு அட்டைப்படம் போட்ட மாதிரி இருக்கு. இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? பெயிண்ட் பிரஷ கழுவிட்டு ஊத்துன தண்ணி மாதிரி இருக்கு. ஆமா அங்க ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல் பிக்சர் வந்திருக்கு. வா இது மூணுல வந்து எது நல்லா இருக்குதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது 1, இது 2, இது 3. 1 because it's number 1. 2 because it's Steffi's. We have so many colors in this. It should win, right? It's so beautiful, elegant. இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு டிஃபைன்ட் லைன் இருக்கு. அங்கங்க அந்த ஒயிட் இப்போ பாக்ஸ் வரைஞ்சா அதான் நான் எப்படி நீ பார்த்தால் தீ எரியற மாதிரி இருக்கும். காமியா தெரியுது. ஆஸ்ட்ராய்ட்ஸ் கீழ விழுற மாதிரி இருக்கும். ஆஸ்ட்ராய்ட்ஸ் இத பார்த்தாலே கீழ விழுந்துரும். Surface of the sun. இது வந்து சிவகார்த்திகேயன் படம். அது கமல்ஹாசன் படம். கமல்ஹாசன் படம் புரியாது. சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் புரியும். இப்போ நான் ஒரு மாஸ்டர் பீஸ் கிரியேட் பண்ண போறேன். போர் படுக்க எல்லாரும் லாஸ்டா மீதி இருக்க எல்லாத்தையும் வச்சு சேர்ந்து ஒரு போரிங் ஆர்ட். இருடா கம்மியா ஊத்துடா. So beautiful. ஃபைனலா வந்து எல்லா மீதி இருக்கிற எல்லா பெயிண்ட்டையும் கொட்டி சுத்தி இப்படி ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். அப்படியாட்டும் கொஞ்சம் எல்லாம் பெயிண்ட்டை வேஸ்ட் பண்ணி. இது வந்து மாடர்ன் ஆர்ட், அதனால பெயிண்ட்டை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, கற்றுக்குறோன்னு நினைக்கணும் ஒரு இதுல இருந்தும். Now we put everything using paint. இனி வந்து நம்ம இது எல்லாத்தையும் காய வைக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அது ஒரு பெரிய வேலை. இது ஓகே. இந்த அக்ரிலிக் போரிங் வந்து ரொம்ப ஈஸியானது தான். நம்ம எப்படி பண்ணாலும் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம பெயிண்ட் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சோன்னா அது வேஸ்ட் தான். மற்றபடி சும்மா இது ஆர்ட்டுன்னு நினச்சி பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிள்ளைங்க கூட பண்ணுறதுக்கு. Today the black is over. ஏன்னா நமக்கு நல்ல படம் வரைய தெரியல, நான் இந்த மாதிரி வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். சரி ஓகே, நான் இனி இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இது வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே. நிறைய பேர் வந்து எனக்கு அட்வான்ஸாக விஷ் பண்ணீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய்.